Hello and welcome to one and only Prabha. இன்னைக்கு நாங்க ஒரு ஃபேமஸ் டிஷ் பண்ண போறோம். அதுக்கு பேர் வந்து இட்லி பொடி. இட்ஸ் a side dish for idli and dosa. ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாட்டிலயும் கேரளாலயும். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னது, அதை எப்படி பண்றதுன்றத நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ இதுக்கு 2 கிளாஸ் முழு உளுத்தம் பருப்பு, முழு வெள்ளை உளுந்து 2 கிளாஸ், அதுக்கு 2:1 ஒரு கிளாஸ் வந்துட்டு கடலைப்பருப்பு. இது நீங்க எந்த குவான்டிட்டிக்கு பண்றீங்க, கொஞ்சமா பண்றீங்கன்னா 1 கிளாஸ் உளுந்தும் 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பும் எடுத்துக்கலாம். அப்புறமா நல்ல ஸ்மெல் வரதுக்கு வேண்டிட்டு பெருங்காயம், கல் உப்பு எடுத்துருக்கேன். மிளகா பொடிக்கு எப்பவுமே கல் உப்பு போடணும். இது வந்துட்டு பியாடிகை சில்லி, நாட் காஷ்மீரி சில்லி, நாட் நார்மல் சில்லி, பியாடிகை சில்லின்னு செப்பரேட்டா ஒன்று கிடைக்குது. இட் வில் பிகம் very it give a nice taste and nice aroma in your molapodi. உங்களோட கலர் கூட அந்த மொளாப்பொடியோட கலர் pitch perfect ஹோட்டல்ல கொடுக்குற மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கேஸ் ஆன் பண்ணிட்டு நல்ல ஈப்பச்சட்டியை சூடு பண்ணியிருக்கோம். இதுல நம்ம 2 ஆழாக்கு முழு உளுந்த, ஆழாக்கு ஒரு டம்ளர் ஒரு வாட் எவர் நீங்க எடுக்கிறீங்களோ அது, முழு உளுந்த 2 டம்ளர் போட்டாச்சு. நம்ம லைட் கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை பண்ணணும். ஸோ நான் இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஃப்ரை பண்ண போறேன். ஸோ என்ன ஆகும், கடலைப்பருப்பு ஃப்ரை ஆகும்போது இந்த உளுந்தும் சேர்த்து ஃப்ரை ஆகும். நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுனே கடலைப்பருப்பு போட்டோம்னா ரெண்டும் சேரும்போது ஒரு நல்ல டார்க் ப்ரௌன் கலர்ல வந்துக்கும். இது லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுனே காமிக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா there's a change in color. லைட் ப்ரௌன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு நீங்கள் அதை வறுக்கணும். அடியில் விட்டு போட்டிங்கன்னா அடியில் மட்டும் கருப்பாக ஆகிடும். அடியில் விட்டு போகாமல் யூ ஹவ் டு see a change in color. இந்த டைமில் நான் இந்த 1 கிளாஸ் 2:1 இந்த 1 கிளாஸ் கடலைப்பருப்பை நான் போடுறேன். ஸோ இந்த கடலைப்பருப்பும் அதுவும் சேர்த்து இப்போ இந்த ஹீட் இப்பச்சட்டியில் வறக்கும்போது எல்லாம் சேர்ந்து இட் வில் கம் டு அ சேம் கலர். இதையும் இப்படியே மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிப்பேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் ஸ்டார்டட் கெட்டிங் டு அ டார்க் கலர். இது கருகி போயிடக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு மிளகாப்பொடி படிக்கிறப்போ பண்ண தப்பு என்னதுன்னா, ஐ டிட் நாட் ரோஸ்ட் இட் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில். அப்போ என்னாச்சு, மிளகாப்பொடி வாயில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒழுங்காக வறக்காதனால ஒட்டிச்சு. ஸோ ரொம்ப கருகவும் விடக்கூடாது. அட் த சேம் டைம் டார்க் ப்ரௌன் கலர்ல இந்த இதில் வரணும். ஸோ நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணலாம். ஹையில் போட்டு பண்ணீங்கன்னா உள்ள ஒழுங்கா அது ரோஸ்ட் ஆகாது, வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். ஒழுங்காக ரோஸ்ட் பண்ணாட்டி வாயில் ஓட்டும். ரெண்டுமே இல்லாமல் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு சொன்ன மாதிரி இது பியாடிகை சில்லி. ஐ எம் டூயிங் இட் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் கிட்ஸ். இது குழந்தைங்களுக்கு பண்றதுக்கு வேண்டி நான் பண்றது. காரமே இருக்காது, ஆனா இட் வில் கிவ் கலர், இட் வில் கிவ் டேஸ்ட். இது ஆல்ரெடி நான் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது எனக்கு நல்ல அரோமா, நல்ல ஸ்மெல் கொடுக்குது. இது நான் ஒரு 13 பியாடிகை சில்லி போட்டிருக்கேன். திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் த கலர். இந்த மிளகாப்பொடி உங்களுக்கு ஹோட்டல் கலர் வரதுக்கு வேண்டிட்டு, பிளஸ் குழந்தைங்களுக்கு காரம் இல்லாம சாப்பிட்றதுக்கு. நீங்க நார்மல் இதுல என்னன்னா 5 பியாடிகை சில்லியும் 5 நல்ல சில்லி எரியிற சில்லியும் போட்டு பண்ணிக்கலாம். நீங்க அது யாருக்கு பண்றீங்கிறத பொறுத்து அது இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த பெருங்காயத்தை போடணும். இந்த பெருங்காயத்தை நம்ம இந்த டைம்லயும் போடலாம், இல்லாட்டி மிக்சியில் அரைக்கும் போது கூட போடலாம். அது ஜஸ்ட் ஒரு ஹீட் பண்ணுறதுக்கு வேண்டி நான் இதில் போடுறேன். இதுக்கப்புறம் நான் கல் உப்பு எடுத்து வச்சுக்கேன். ஆல்வேஸ் யூஸ் கல் உப்பு. இதை வந்துட்டு ராக் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ராக் சால்ட் யூஸ் பண்ணுங்க கொடி உப்புக்கு பதிலாக மிளகாப்பொடிக்கு. இந்த மிளகாப்பொடியில் என்னன்னா காரமும் உப்பும் நல்லா ஏற்கும். இது வந்துட்டு இப்போ டே பை டே ஆகும்போது எரிவு குறைஞ்சிக்கிட்டே தான் போகுமே தவிர அதே எரிவு கன்சிஸ்டன்சியில் அது இருக்காது. பழசாக எப்படி சாம்பார் பொடியில் ஸ்மெல்லு போகுது, ரசம் பொடியில் டேஸ்ட் போகுதோ அந்த மாதிரி மிளகா பொடியிலையும் காரம் குறைஞ்சிடும். ஸோ நீங்கள் உப்போ மிளகாயோ அப்புறம் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் திரிச்சு செப்பரேட்டாக பொடி உப்பு கூட போட்டுக்கலாம். சில்லி வேணும்னா அதை நம்ம வறுத்து திரிச்சு கூட எரிவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு போதும். இது சூடு இழுப்பச்சட்டில் கொஞ்சம் கூட ப்ரௌன் ஆகிடும். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். ஆறினதுக்கப்புறம் தான் திரிக்க முடியும். ஆறினதுக்கப்புறம் எப்படி வருது அந்த மிளகா பொடிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போது மிளகாய் எல்லாம் ஆறியாச்சு. நம்ம இப்போ திரிக்க போகிறோம். ஸோ வந்துட்டு எங்கள் அம்மா போடுறாங்க, ஆனால் எனக்கு போட தெரியல. இப்படி போட்டுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு
அரைச்சிட்டு இல்லை என்னம்மா திரிச்சிட்டு தண்ணி விட்டு அரைச்சா தான் அரைச்சிது. ட்ரையாக அதை போய் திரிக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெருங்காயம் அந்த உப்பு எல்லாம் சேர்த்து இருக்குது. இது போகிறதுக்கு செப்பரேட் ஸ்டைல் எங்கள் அம்மாவுக்கு அது தெரியும். போட்டாச்சு. இதை நல்லா திரிச்சிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கணும். கரன்னு இருக்கக்கூடாது. சாஃப்டாக திரிச்சிட்டு எப்படி இருக்குங்கிறது காமிக்கிறேன். இப்போது அதை திரித்து முடிச்சாச்சு. ஓகே, நல்லா சாஃப்டாக திரிச்சிருக்கு. இதை ஒரு பவுலில் ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஏன்னா மிளகா பொடி சூடாக இருக்கும். அது கொஞ்சம் ஆறிட்டு தான் டப்பாவில் போட்டு மூடலாம். இல்லாட்டி அந்த சூடு வந்துட்டு ஸ்டீம் தண்ணி ஆகிடும் லைட்டாக. அப்புறம் மிளகா பொடி கெட்டு போயிடும். மிளகா பொடி ஜென்ரலாக கெட்டு போகும். மம்மி இந்த இட்லி பொடி எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலாம்? பல மாதங்கள். பிகாஸ் இட்ஸ் ஆல் ட்ரை ரோஸ்ட். ஸோ இது நல்லா ஈரங்கிறது இல்லையானாலே அப்படியே இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு பண்ணியிருக்கோம். இது மிக்சியில் திரிச்சதுனால கொஞ்சம் கூட ஹாட்டாக இருக்கும். அது கொஞ்சம் நேரம் 5-10 மினிட்ஸுக்கு அது ஆறுறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு டைட் கண்டெய்னரில் மூடி வைங்க. இது நல்லா இட்லிக்கோ தோசைக்கோ நல்லெண்ணெயை விட்டு குழச்சிட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.